ஹாய் எவ்ரி ஒன், ஃப்ளாஷ் நியூஸ் வித் டிபேட்ஸ் ஆஃப் டிடி. தமிழகத்தில் மனதை உழுக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் பள்ளப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. சரியாக 21/5/2026 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி அளவில் 10 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை அவங்க வீட்டினர்களை விளையாண்டு இருந்திருக்காங்க. வீட்டில் அவங்க அம்மா இருந்திருக்காங்க, அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்காங்க. விளையாண்டு இருந்த பெண் குழந்தை சரியாக 5 மணி அளவில் காணாமல் போயிருக்காங்க. காணாமல் போன உடனே அவங்க பெற்றோர்கள் பதறி அடித்துக்கொண்டு உறவினர்கள் பெற்றோர் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற சூலூர் பகுதியில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துட்டு ரெடி ஆகுறாங்க. குறிப்பாக இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமத்தம்பட்டி உட்கோட்டத்துக்குட்பட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த பெண் குழந்தையை தேடும் தீவிர பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அங்கே பக்கத்தில் இருக்கிறதான 200 CCTV கேமரா ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. மேற்கொண்டதில் அங்கே இருக்க விளையாட்டு கொண்டிருந்த அந்த குழந்தைகிட்ட எல்லாம் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேட்குற பொழுது அந்த குழந்தை சொல்லியிருக்காங்க, கரெக்டாக அந்த 5 மணி அளவில் ஒருவர் பைக்கில் வந்து அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேடுதல் விசாரணை நடத்தினதில் அங்குள்ள கள்ளப்பாளையம், அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தோட்டத்தின் அருகில் ஒரு 10 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தையின் சடலம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே அங்கே இருக்கிற பகுதி ஃபுல்லாக ஆய்வு மேற்கொள்கிறாங்க, யார் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டதுன்னு. கரெக்டாக அங்கே இருக்கிறதான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குற்றவாளி பதுங்கி இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோன்னா அந்த குற்றவாளியை சுற்றி வளைக்கிறாங்க. அந்த குற்றவாளி முதல் மாடியில் இருக்கான். அவனை போய் பிடிக்கிறப்ப அந்த குற்றவாளி என்ன பண்ணியிருக்கா, தன்னை தற்காத்து கொள்ளணும், காப்பாற்றணும், தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எட்டி குதிச்சிருக்கான். குதிச்சுனதுல அவனுடைய வலது காலும் வலது கையும் எலும்பு முறிவு ஏற்படுது. அவனை விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனதுல அந்த குற்றவாளி சொன்ன சம்பவம் பயங்கரமான திடுக்கிடும்படியாக இருந்தது. என்னன்னா, அவன் தான் கொலை செய்த அந்த பெண் குழந்தையை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கான். அதுவும் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தையை கொண்டிருக்கான்னு சொல்றாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட எல்லா ஊர் மக்களும் பதறி போய் துடிச்சிட்டாங்க. அந்த பெண் குழந்தையை அதற்கு பிறகாக கோவை ESI மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்காக கொண்டு செல்றாங்க. கொண்டு சென்று உடல் கூறு ஆய்வு ரிசல்ட் நேற்றைய தினம் வந்தது. அந்த அறிக்கையில வந்துட்டு அந்த குழந்தை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த கொலை செய்த குற்றவாளி, அவனுடைய பெயர் கார்த்திக், வயது 33, நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன் சொல்றாங்க. இந்த கோயம்புத்தூர்ல 18 வருஷமா அவன் அங்க இருக்கான். அந்த குழந்தையின் வீட்டின் அருகில தான் அவன் இருந்திருக்கான். இப்ப அவன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவன் அந்த குழந்தை விளையாண்டு இருக்க டைம்ல அந்த குழந்தை ஆசை வார்த்தை கூறி அந்த குழந்தைய வண்டியில கூட்டிட்டு போயிருக்கான். அந்த குழந்தை அந்த மனித மிருகத்தை நம்பி அந்த குழந்தை அவனோட வண்டியில சென்றிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதான கள்ளப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில தோட்டத்து பகுதி அவன் அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல அந்த பெண் குழந்தைய கொடூரமான முறையில தாக்கி பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்து தூக்கி வீசியிருக்கான் பக்கத்தில் இருக்கிற குளத்தின் அருகில. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்கும் மிகுந்த மனவேதனையை உண்டாக்கியிருக்கு, மிகுந்த பேரதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குது. ஸோ இதுக்கு உடந்தையாக அவனுடைய நண்பன் பெயர் மோகன்ராஜ், அவனும் உடந்தையா இருந்திருக்கான். அந்த கொலை செய்யப்படுவதற்கு முன்பு, இந்த குழந்தை கடத்தப்படுவதற்கு பின்பாக அந்த மோகன்ராஜ் அப்படிங்கிற நண்பனிடத்துல இவன் பேசியிருக்கான். அவன் ரூம்ல இருந்திருக்கான், சொல்லியிருக்கான். இப்போ அந்த மோகன்ராஜையும் கைது பண்ணி கஸ்டடியில் வச்சிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து 1 மாதத்திற்குள்ளாகவே இந்த கொடுமையான சம்பவம் நடந்திருக்கிறது, அரங்கேறிக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒன்னொன்று, எந்த ஒரு பெண் குழந்தைகளுக்கு இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது, இனி வருகிற நாட்களில் நடக்கக்கூடாது. கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படிங்கிறது எல்லா கோயம்புத்தூர் மக்களுடைய வேண்டுகோள், அவர்களுடைய உறவினர்களுடைய வேண்டுகோள், அனைத்து தமிழ் மக்களுடைய வேண்டுகோள் அது. அதற்கு பிறகாக அந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் அந்த பகுதியில் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. அந்த கயமனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. கோவை ESI மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்படுது. இதுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியலில் ஈடுபடுறாங்க.
உயரதிகாரிகள் சமரசம் பேசி இதுக்குரிய கடும் தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த மறியல்ல ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது போன்ற பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் இனிமேல் இந்த தமிழகத்தில் அரங்கேறக்கூடாது, நடக்கக்கூடாது. இந்த தவறு செய்த இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும், மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அனைவருடைய வேண்டுகோள். ஏனென்றால் தாய்மார்களும் பெண் குழந்தைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் மனவேதனையில் இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதிலிருந்து. ஆகினால் இதற்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும். இது முதலமைச்சரின் காதுக்கு சென்று அவரும் இதற்கு வேதனை தெரிவித்துள்ளார். இது போன்ற சம்பவத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவர் கடும் வேதனையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால நாங்கள் நம்புகிறோம், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு தீர்வு கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அனைத்து தமிழ் மக்கள் உங்கள் மேல பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் தான் பெரும்பான்மையோடு இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று தமிழக மக்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். இதற்கு சரியான தீர்வு வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு எங்களுடைய கோயம்புத்தூர் மக்களின் சார்பாகவும் தமிழக மக்களின் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் கேட்கிறோம். இந்த தண்டனை பார்த்து இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அரங்கேறக்கூடாது. தமிழகத்திலே அப்படியான கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது இந்த ஃபிளாஷ் நியூஸ் இதோட போகாம இதை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். இதை இன்னும் வருகிற நாட்கள்ல எல்லாருமே பயப்படும்படியான தண்டனை கொடுக்கப்படணும். அந்த கார்த்திக்கு தண்டனை கொடுக்கப்படணும். அதுக்கு உடந்தையா இருந்த மோகன்ராஜுக்கும் தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய வேண்டுகோள். இதை பார்த்து கொண்டிருக்க மக்கள், இந்த தண்டனை செய்த இந்த மனித மிருகங்கள் இவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும் அப்படிங்க நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.